இன்றைக்கி ஹெல்த்தியான வாழைத்தண்டு பொரியல் தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி நார் இல்லாத தண்டாக எடுத்து நம்ம எந்த அளவுக்கு வந்து பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கி நான் வந்து அரிசி கழுகுன தண்ணியில் போட்டிருக்கிறேன். இப்போ நல்லா கழுகி எடுத்துகிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமான பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வாழைத்தண்டு சேர்த்திக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை கிள்ளி போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நைஸாக கட் பண்ணிக்கிறேன்ட்டு நல்லா வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்தணும். உப்பு சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் சேர்த்து இறக்குனா ஹெல்த்தியான வாழைத்தண்டு பொரியல் ரெடி. இது வந்து கொலஸ்ட்ராலையும் ரத்த சர்க்கரை அளவை வந்து குறைக்கும். அதே மாதிரி பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களை வந்து குறைக்கக்கூடிய தன்மையும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வாழைத்தண்டு வந்து வீக்லி ட்வைஸ் எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.